ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான ஒரு க்ரோ பேக் ரெடி பண்ண போகிறோம் நம்ம கார்டனுக்காக. அது எப்படின்னு பார்ப்போம். அது வந்து நம்ம வேஸ்ட் ரைஸ் பேக்கில் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அரிசி வாங்கின போய் வேஸ்ட் பேக் இருந்துச்சுன்னா அதில் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம ரவுண்டாக உள்ள ஏதாச்சும் ஒரு திங்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இந்த பிளேட் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம அந்த கார்னரில் ஒரு ட்ரா பண்ணிப்போம். நல்லா ரவுண்டாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக கிடச்சாலும் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம். 2 லேயராக பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு திக்னஸாக இருக்கும். இப்போ அதை வந்து அப்படியே அளந்துக்கோங்க. 14 இன்ச் இருக்குது. அதை நம்ம வந்து 3ஆக எடுத்துக்கணும். நமக்கு சுற்றளவு வந்து அதை 3ஆக எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். 42 இன்ச் வருது. இப்போ அந்தளவுக்கு நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த பேக்கை வந்து நம்ம அப்படியே ஸ்கொயராக வெட்டி எடுத்துக்கணும். அந்த பிசுரெல்லாம் வெட்டி விட்டுட்டு அப்படியே நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இது கரெக்டாக இருக்கும். இந்த பேக்கே போதும். இல்லைன்னா லைட்டாக ஒரு 5 இன்ச்சு நம்ம ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு வந்து உயரம் வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு நல்ல ஹைட்டாக வேணும் பேக்னா ஹைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 15 இன்ச்சு வச்சுக்கிறேன். இது வந்து நமக்கு மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் போயிடும். கீழே கொஞ்சம் அந்த வேஸ்ட்டு சுற்றி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். அதனால் நம்ம பேலன்ஸ் எவ்வளோ நீளம் இருக்கோ நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உள்ளார மண்ணை ஃபில் பண்ணி ஹைட்டுக்கு நம்ம செடி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நமக்கு இதுவும் டபுள் லேயராக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் நமக்கு ஒரு சாக்கில் வந்து ஒரு பேக் தான் ரெடி பண்ண முடியும். அதனால் கீழே பாட்டம் மட்டும் டபுள் லேயராக கொடுத்துட்டு நம்ம சைடில் சிங்கிளாக கொடுத்துக்கலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு விரித்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதில் மூணு பங்கு வரணும். 14 இன்ச்சில் 3 பங்கு 42 இன்ச்சு பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து எக்ஸஸாக தான் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவோம். சில பையில் வந்து நமக்கு கொஞ்சம் சின்னதாக தான் கிடைக்கும். இதில் கொஞ்சம் பெரிய பேக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸஸாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பாட்டத்தை வந்து அப்படியே டபுள் ஸ்டிச் போட்டுக்குவோம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் ஒரு பேக் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மேலே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடக்கி தைச்சிப்போம். பாட்டம் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அதை எடுத்து வச்சுட்டு மேலே வந்து மடக்கி தைச்சிக்கோங்க. நம்ம நார்மலாக கிளாத்தில் தைப்போம்ல, அது மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நல்லா திக்னஸாக மடச்சிக்கோங்க. மேலே அந்த வரும்பு அப்போ தான் கிளியாமல் இருக்கும். இது வந்து நமக்கு ரொம்ப நாள் நிற்காது. இருந்தாலும் நம்ம எங்கேயும் அசைக்காமல் ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் செடி வைக்கிறதுக்கு. அதில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லா படிமானமாக. அவ்வளோதான். இப்போ நம்ம அதை வந்து பாட்டத்தில் வச்சு அப்படியே சுற்றி ஜாயின் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். அப்படியே ஏதாச்சும் ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க, அப்படியே சுற்றி வச்சு ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க. பிசுரெலாம் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே வச்சு தைச்சிக்கிட்டே வர வேண்டியது தான். டபுள் தையல் போட்டுக்கோங்க. அதுலேயும் போட்டுக்கிட்டு இப்போ பெரட்டி எடுங்க. பாருங்கள், சூப்பராக அழகாக ஒரு க்ரோ பேக் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. நம்ம இதை வெளியில் வாங்கும்போது நம்ம 70லேருந்து 90 அந்த ரேஞ்சில் வரும். நம்ம வேஸ்ட் ஆக்காமல் நம்மளோட ரைஸ் பேக்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம கோகோ பீட் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் பேக்கு கிளியாமல் இருக்கும். நான் இது போல் நிறையா ரெடி பண்ணி தைச்சி வச்சுருக்கேன். நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் இதில் எப்படி செடி வைக்கிறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். மேக்ஸிமம் மண் யூஸ் பண்ணாதீங்க. மண் யூஸ் பண்ணும்போது நம்ம கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கோகோ பீட் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.